ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரி இருக்கா இல்லையா, அவள் இருந்துக்கிட்டு கதிரேசனுக்கும் பல்ப் ஒழிக்கணும், அதுவும் இல்லாமல் இந்த மல்லிக்கும் பல்ப் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இவ வந்துக்கிட்டு தனியாக ஒரு ட்ராக்கில் போயிருக்கிறா. அந்த ட்ராக் மூலிமா நம்ம வேலை மட்டும் ஆனால் சரி, மற்றவங்க எக்கெடு கட்டு போனால் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவ இருந்துக்கிட்டு இவ ட்ராக்கில் ஒரு வேலையை பார்த்தா அங்கே நடக்கிறது எல்லாமே வேறு வேறு மாதிரி இருக்குது. மல்லி ஏதாச்சும் ஒன்று பண்ணி அவளை எங்கேயாச்சும் முடைக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் வேற நம்ம பக்கத்துலேயே உட்காந்துனுங்கிறா. பக்கத்தில் ஒரு பாத்ரூம் போக கூட விட மாட்டேங்கிறான்னு பார்த்துக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு சித்திரவதையை எப்போவுமே அனுபவிச்சிருக்க மாட்டாங்க நம்ம ராஜேஸ்வரி. ஏன்னா அந்த அளவுக்கு பக்கத்துலேயே உக்காந்துட்டு இந்த பக்கம் திரும்பினாலும் பார்க்குறாங்க, இந்த பக்கம் திரும்பினாலும் பார்க்குறாங்க. சாப்பிட போடா கூட சந்தேகத்தோடையே பார்க்குறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அங்கே போய் ஏதாச்சும் ஒரு பிளான் போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் என்னை ஏன் இப்படி டார்ச்சல் கொடுக்குற, போய் தூக்கணும்னு ஒன்று வராது உனக்கு, போய் தூங்கி தொலையும் அப்படின்னு. நான் ஏன் தூங்கணும்? தூங்குற நேரத்தில் எனக்கு ஏதாச்சும் மைண்டு மாறிடுச்சுன்னா, இல்லை நீங்கள் ஏதாச்சும் மாற்றி பேசிட்டீங்கன்னா, அதனால் நான் தூங்க மாட்டேன். நான் இங்கே ஏதோ உட்காந்துருப்பேன். உங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா நீங்கள் வேணால் தூங்குங்க, நான் உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்கிறாங்க. என்னது இங்கே உட்காந்து தூங்குவா? ஏன் உனக்கெல்லாம் மூளையே இல்லையா? ஏன் இப்படியெல்லாம் அறிவு கெட்டத்தனமாக பேசினுக்கிறேன்? நாங்கள் இங்கே தூங்கிறதுக்கு நாங்கள் அண்ணக்கவடிங்களா? எங்களுக்குன்னு ஒரு பெட்ரூம் இருக்குது, அதில் ஏசி வேறு 1க்கு 2 இருக்குது. அங்கே போய் நாங்கள் தூங்க போகிறோம். நாங்கள் எங்கே தூங்கணும் அப்படின்னு சொன்னால், நல்ல கதையாக இருக்கே. என்னை விட்டு நீங்கள் போய் அங்கே தூங்குனீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறமா நீங்கள் ஏதாச்சும் வேறு மாற்றி பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு முழுக்க இதே நடந்துருக்குது. உங்களோட பாவி, இவளை வீட்டுக்குள்ளே சேர்த்துனதே தப்பாக போச்சு. கடைசியில் அந்த டாக்குமெண்ட்ஸையும் வாங்கலை, அதுக்கப்புறம் அந்த கோர்ட்டு கேஸ் ப்ரிப்பேரும் பண்ணல. நாளைக்கு என்ன நடக்க போகுது எது நடக்க போகுது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென்ஷனில் சுற்றினுக்கிறாங்க நம்ம ராஜேஸ்வரி. அடுத்து என்ன, மறுநாள் காலையில் இவங்க எல்லாரும் கோர்ட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே ஏற்கனவே அந்த 2 ஆளுங்க வந்து காத்துட்ருக்காங்க. கூடவே கதிரேசனும் இருக்கார். என்னடா இது, இந்த கிழவனுக்கு இங்கே என்ன வேலை, இவனுக்கு என்ன தான் வேணும்னு தெரியல. அந்த 2 பேர் நேற்று வந்தாங்க இல்லையா, அவங்களும் அங்கே தான் நின்றுட்டுருக்காங்க. ஒருவேளை இவங்க 2 பேருக்கு ஏதாச்சும் சம்மந்தம் இருக்குமோ, ஒருவேளை இவங்க 2 பேர் கூட்டாளிகளோ, இல்லை ராஜேஸ்வரியை பார்க்கறதுக்கு வந்துக்கிறாங்கன்னா ஒருவேளை அந்த கதிரேசன் தான் இவங்களை பார்க்கறதுக்காக அமைப்பி வச்சுருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இது டவுட்டு. ஆனால் அது யார்கிட்ட கேட்குறது, எப்படி கேட்குறது எதுவுமே தெரியல. ஆனால் அதுக்காக மல்லியோட சூப்பர் பிரெயினை வச்சு அவங்க சும்மாலாம் இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா உங்களுடைய மூளை அல்ட்ரா மூளை, அதை வச்சு அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாட்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடுறேன், ஏன்னா கொஞ்சம் தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக நழுவி போகிறாங்க இந்த ராஜேஸ்வரி. அதுக்கப்புறமா அங்கே அந்த 2 ஆளுங்கிட்ட அந்த டாக்குமெண்ட்ஸை வாங்கிக்கிறாங்க. உங்களுடைய பாவி, நான் நினச்சது கரெக்டாக போச்சு. நான் ஃபஸ்ட்டு டவுட்டு பட்டேன் ஏதாச்சும் ஒன்று நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நடந்துச்சு. சரி, அது நடந்துன்னு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் கடைசியில் எனக்கு எதிராக குழி தோன்றதுக்கான இதுதான் அப்படின்றது எனக்கு தெரியாமல் போச்சு. நேற்று ஃபுல்லாக அவங்க கூடவே இருந்தேன், ஆனால் எனக்கு இங்கே இவ்வளோ பெரிய விஷயம் நடக்க போகுது அப்படின்றது தெரியாமல் போயிடுச்சு பார்த்தீங்களா. அதனால் இப்போ நான் அவங்க சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கையில் இருந்துச்சு இல்லையா துப்பாக்கி, அதை வச்சு ராஜேஸ்வரியை பட்டுன்னு தலைமையிலே 2 அடிக்கிறாங்க. இது என்ன குச்சின்னு நினச்சியா? துப்பாக்கி. கொஞ்சம் நவந்த தலை 2 செதறிடும். அதுக்கப்புறம் பூசணிக்காயை உடச்சா எப்படி உள்ள ரத்தம் வருமோ, இந்த மாதிரி உன் தலையை இப்போ செதிரி எல்லாம் கழிச்சின்னு வரப்போகுது. அதனால் நான் சொல்கிறத கேளு. நீ என்ன பிளானில் இருக்க, நேற்றுந்து என்ன நடக்குது, என்ன தான் பண்ண போகிற அப்படின்றத என்கிட்ட சொல்லிடணும். அப்படி மட்டும் நீ சொல்லாமல் என்னை ஏமாற்றணும்னு நினச்சேன், அதுக்கப்புறம் உன்னை சும்மாவே விட மாட்டேன் பார்த்துக்கோ. ஏன்னா இப்போ என்கிட்ட இருக்கிறது துப்பாக்கி. இப்போ வந்து அதுக்கு லைசன்ஸ் இருக்கா லைசன்ஸ் இல்லையா அதெல்லாம் முக்கியம் இல்லை, ஆனால் அது உன்னை சுட்டா என்ன நடக்கும் அப்படின்றது தான் முக்கியம். அதனால் என்ன பிளான்ன்றதை சொல்லணும். தயவு செஞ்சு ஏதாச்சும் முட்டாள்தனமாக பண்ணிடாத, கொஞ்சம் பொறுமையாரு, நான் என்ன நடக்குதுன்னு உனக்கு உடனே சொல்கிறேன் அப்படின்னு தான் சொல்லு, என்ன இழுத்துனுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. நாங்கள் வந்து சின்னதாக தான் பிளான் போட்டோம், எங்கள் கூட சேர்ந்துக்கிட்டு விஜயை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் தான் எங்களுக்கு பெரிய பிளானாக போட்டு கொடுத்து ஏனுங்களை வந்து இந்த டைவர்ஸ் பெட்டிஷன் அனுப்புறது, அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அந்த டைவர்ஸ் பெட்டிஷனை வர வைக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லா ஹெல்ப்பும் பண்ணார். இதுதான் நடந்தது. இதுக்கு மேலே உங்ககிட்ட சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, நாங்கள் சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு சொன்னதும் அது எல்லாத்தையும் ரெக்கார்டும் பண்ணிக்கிறாங்க. அது எல்லாத்தையும் ஜட்ஜுக்கிட்ட கொடுத்து விஜய் மேலே எந்த தப்பும் இல்லை, எங்களுடைய டைவர்ஸ் பெட்டிஷன் அப்ளை பண்ணது எல்லாமே இந்த ராஜேஸ்வரி பண்ண சதி வேலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் ஸ்டே வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.